அனைவருக்கும் வணக்கம். 2025 மார்ச் மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அந்த தேர்வில் வந்த பொது அறிவு பகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இதில் 25 கேள்வி கணக்கு இருக்குது. இந்த கணக்கு பகுதியை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற 75 பொது அறிவு கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 75 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாவிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ஈஸியாக கேட்டிருக்காங்களா, கஷ்டமாக கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 75 கேள்வியை முழுமையாக பாருங்கள். சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாங்களா? ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். 101வது கேள்வி, ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் எந்த ஆண்டு மனிதன் சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கிறான் என அறிவிக்கப்பட்டது? ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் எந்த ஆண்டு? அதாவது இவங்க கேட்க வர்றது என்னென்னா, ஸ்டாக்ஹோம் மாநாடு எப்போ நடந்தது அதான் கேட்க வராங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1972. ஸ்டாக்ஹோம் மாநாடு 1972. அது என்ன அப்படின்னா, அது சுற்றுச்சூழல் சார்பான ஒரு மாநாடு. ஓகே, அடுத்தது 102வது கேள்வியை பார்க்கலாங்களா? சரியாக பொருந்தாததை கண்டறிக. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்தாது எதுவோ அதை கேட்டிருக்காங்க. இது புவியியல் அடிப்படையிலான ஒரு கேள்வி. நீரோட்டங்களை வச்சு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 9th இருக்குது. ஆக்சுவலாக நம்முடைய குரூப் 4 சிலபஸில் இது இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்கே சரியாக பொருந்தாத கேட்டிருக்காங்க. இங்கே பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பொருந்தலை, அதே மாதிரி 4 பொருந்தலை. சரிங்களா? அப்போ மற்ற 2 பொருந்தி இருக்குது. அது என்னங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதாவது கேனரி நீரோட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த நீரோட்டத்தால் என்ன ஆகுது? சகாரா பாலைவனத்தின் விரிவாக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சகாரா பாலைவனம் இருக்குது இல்லைங்களா? அந்த பாலைவனம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் இந்த கேனரி நீரோட்டம். அடுத்து பாருங்கள், ஒயோசியோ அப்படிங்கிற ஒரு நீரோட்டம் இருக்குது. இந்த நீரோட்டத்தின் காரணமாக தான் ஹொக்கைடோ அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. ஹொக்கைடோ இது உலகத்துடைய மிகச்சிறந்த மீன்பிடித்தலம். உலகத்துடைய மிகச்சிறந்த மீன்பிடித்தலமாக இந்த ஹொக்கைடோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பொருத்தப்பட்டுள்ளது 2 மட்டும்தான். சரிங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்து 103வது கேள்வி, தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் இணைக்கப்பட்டுள்ள நகரங்களை கண்டறிக. இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறிவித்தாங்க தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் அப்படி சொன்னாங்க. இதில் இணைக்கப்பட்டுள்ள நகரங்கள், அதாவது எந்தெந்த நகரங்கள் அதுக்குள்ளே வருது அப்படின்னு நம்ம சொல்லணும். இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், ஓசூர், திருச்சிராப்பள்ளி. சேலம், கோயம்புத்தூர், ஓசூர், திருச்சிராப்பள்ளி. அடுத்து 104வது கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்களை சரியாக பொறுத்துக. இது எங்கே இருக்குன்னா 10ஆம் வகுப்புலேயே இருக்குங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேரில் அழைக்கிறாங்க. இதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி பொருத்தணும். இங்கே விடையை பார்க்கலாங்களா? அதாவது பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாமில் ஜூம். அதே மாதிரி கேரளாவில் புனம் கிருஷி. இது புதுசாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஸ்கூல் புக்லேயே இல்லை. சரிங்களா? கேரளாவில் புனம் கிருஷி இருக்குது. ஆந்திர பிரதேசில் பொடு இருக்குது. மத்திய பிரதேசில் பீவார் இருக்குது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸாமில் ஜூம், கேரளாவில் புனம் கிருஷி, ஆந்திர பிரதேசில் போடு, மத்திய பிரதேசில் பீவார். இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 105வது கேள்வி, கீழ்காணும் பட்டியலில் உள்ளவற்றை சரியாக பொறுத்துக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தலக்காற்றுகளையும் அது வீசும் பகுதிகளையும் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகங்க. அதில் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்கும்னா 7th இருக்கும். தலைக்காற்றுனா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வீசும் காற்று. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா லூ அப்படிங்கிறது தார் பாலைவனத்தில் வீசும் காற்று. இந்தியாவுடைய தார் பாலைவனம் இருக்குது இல்லைங்களா? அதில் வீசும் காற்று தான் லூ. அடுத்து ஃபான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸ் மலையில் வீசும் காற்று. அடுத்து சின்னூக்கு அப்படிங்கிறது ராக்கி மலையில் வீசும் காற்று. அடுத்தது போராங்கிறது இத்தாலியில் மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசும் காற்று. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லூ காற்று அப்படிங்கிறது தார் பாலைவனத்தில் வீசும். ஃபான் அப்படிங்கிற காற்றானது ஆல்ப்ஸ் மலையில் வீசும். சினூக் அப்படிங்கிறது ராக்கி மலையில் வீசும் காற்று.
போரா அப்படிங்கிறது இத்தாலியில் மத்திய தரைக்கடல் பகுதியில் வீசும் காற்று. ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்து 106வது கேள்வி, சிரேஷ்டா திட்டம் எந்த ஒன்றிய அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சிரேஷ்டா திட்டம் இது என்ன திட்டம்னு தெரியலிங்களே. ஆக்சுவலாக வந்து ஸ்கீமை பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். சரி, விடையை பார்க்கலாங்களா? இது சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துடைய திட்டம். சிரேஷ்டா திட்டம் என்பது சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் திட்டம். இந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 107வது கேள்வி, தமிழ்நாடு அறிவியல் ரீதியாக, அதாவது சிரோசோரா தாய்ஸு, அதாவது முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறிவித்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எது ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய வண்ணத்து பூச்சி, மாநில வண்ணத்து பூச்சிங்க, சிரோசோரா தாய்ஸு, சரிங்களா? இதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறிவித்தாங்க. அதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள், வண்ணத்து பூச்சி ஆக்சுவலாக. சரி, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்து 108வது கேள்வி, ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டுக்கும் இடைப்பட்ட சாலை, அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ராஜபாதைன்னு பேருங்களாம். இப்போ எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இப்போ பேரை மாற்றியிருக்காங்க, அது என்னன்னு கேட்குறாங்க. ஜனாதிபதி மாளிகைக்கும் இந்தியா கேட்டுக்கும் இடைப்பட்ட ரோடு, அதுக்கு முன்னாடி பேர் வந்து ராஜபாதை, இப்போ என்ன பேருன்னு கேட்குறாங்க. இதற்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா கர்தவிய பாதை, கர்தவிய பாத், சரிங்களா? இதுதான் பேருங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 109வது கேள்வியை பாருங்கள். செயற்கை நுண்ணறிவின் தந்தை என கருதப்படுபவர் யார்? செயற்கை நுண்ணறிவின் தந்தை என கருதப்படுபவர் யார்? இந்த கேள்வி ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஏஐ தான். ஸோ ஏஐ பேஸ்டு ஒரு கேள்வி கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. செயற்கை நுண்ணறிவின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் மெக்கார்த்தி. ஜான் மெக்கார்த்தி இவர் தான் செயற்கை நுண்ணறிவின் தந்தை. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்து 110வது கேள்வி, 2023ஆம் ஆண்டு உலகக்கோப்பை சதுரங்க போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்தவர் யார்? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினுங்க. 2023 உலக கோப்பை சதுரங்க போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்தவர் யார்? இது கரண்ட் அஃபேர்ஸ். விடை வந்து பிரக்ஞானந்தா. பிரக்ஞானந்தா. அடுத்து 111வது கேள்வியை பாருங்கள். 2023ஆம் ஆண்டின் தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யார்? தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யார்? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? விடை கி வீரமணி. கி வீரமணி. ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்து 112வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் எந்த இந்திய நகரம் யுனெஸ்கோவின் கல்வி நகர பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்த இந்திய நகரம் யுனெஸ்கோவின் கல்வி நகர பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது? எந்த நகரத்தை இணைச்சிருக்காங்க? இதற்கான விடை கேரளாவில் இருக்கிற திருச்சூர். கேரளாவில் இருக்கிற திருச்சூர். அடுத்து 113வது கேள்வி, சென்னை மாணவர் மன்றம் அமைய காரணமாக இருந்தவர் யார்? இது வந்து பார்த்திங்கன்னா வரலாறு கேள்விங்க. பழைய சமச்சீர் புத்தகம் 10th இருக்கும். சென்னை மாணவர் மன்றம் அமைய காரணமானவர் யார்? இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள். டாக்டர் எஸ் தர்மாம்பாள். அடுத்து 114வது கேள்வி, பெரியார் ஈவேரா தொடங்கிய செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்களை தொடங்கிய வருடத்துடன் பொறுத்துக. இது வந்து குரூப் 4 எக்ஸாமில் இதே மாதிரி கேள்வி வந்ததுங்க. 2024 குரூப் 4 எக்ஸாமில் இதே மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. பெரியார் அவர்கள் தொடங்கிய செய்தித்தாள்களையும் அது எந்த ஆண்டு அப்படிங்கிறதையும் பொறுத்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? குடியரசு அப்படிங்கிற இதில் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டிருக்கும். 1925 உருவாக்கியிருப்பாங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புரட்சி என்பது 1933 உருவாக்கப்பட்டது. பகுத்தறிவு என்பது 1934 உருவாக்கப்பட்டது. விடுதலை என்பது 1935 உருவாக்கப்பட்டது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், பெரியாரை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் இந்த மாதிரி சுயமரியாதை இயக்கம் இதை பற்றியும் இவங்க தொடங்கிய பத்திரிகை பற்றியும் கேட்பாங்க. நம்முடைய மெயின் சேனல் குமார் டிஎன்பிஎஸ்சி, அதில் வந்து பெரியார்களை பற்றியும் அவர் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனையும் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் குறிப்பாக குடியரசுங்கிற இதில் தான் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய கேள்விகள், சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? 115வது கேள்வி, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்?
உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? இது எங்கே இருக்குன்னா புதிய சமச்சீர் புத்தகம் 10th இருக்குங்க. விடை ருக்மணி லட்சுமிபதி. ருக்மணி லட்சுமிபதி. அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்து 116வது கேள்வி. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1938 தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்து 117வது கேள்வி. கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. கூற்று மார்ச் 1931 நடந்த கராச்சி அமர்வு, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் கராச்சியில் நடந்தது. அங்கே பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு அல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது. ஓகே, காரணம் என்ன? இந்த உரிமைகளும் சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வது யாதெனில் அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பது பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகும். கூற்று காரணம் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கமாகும். ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படிங்கிறது, மார்ச் 1931 இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு கராச்சியில் நடந்தது. பாகிஸ்தானில் இருக்கிற கராச்சியில் நடந்தது. அதற்கு தலைமை வகித்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருப்பார்னு நினைக்கிறேன். சரிங்களா? பாருங்களேன், தலைமைன்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அதுக்கு தலைமை வகித்திருப்பார். ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? அடுத்து 118வது கேள்வி. இது பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் சார்ந்த ஒரு கேள்வி. கேள்வியை பாருங்கள். பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். பாளையம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு சொல், ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம் அல்லது ஒரு சிற்றரசை குறிப்பதாகும். அடுத்தது இதை வச்சு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் 1 பாருங்கள். இந்த அமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. பாயிண்ட் 2, வாரங்கலை சார்ந்த பிரதாபருத்தரின் ஆட்சி காலத்தில் காகத்திய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. பாயிண்ட் நம்பர் 3, மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். பாயிண்ட் நம்பர் 4, பரம்பரையாக 92 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும். அப்படி வரியாக கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி, 4 தவறு. பரம்பரையாக 92 பாளையக்காரர்கள் இல்லை. ஸோ எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தார்கள்? இது உங்களுக்கான கேள்வி. நீங்கள் எந்தளவு படிச்சிருக்கீங்கன்னு பார்த்துடலாம். கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை பாளையக்காரர்கள் பரம்பரையாக இருந்தனர்? இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 119வது கேள்வி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடைகிட் மக்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? இது 10th இருக்குது, 10th and 12th இருக்குது. குடைகிட் மக்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? இதற்கான பதில் கான் அப்துல் கபார் கான். அடுத்து 120வது கேள்வி. முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்கள் என்ன? இது பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தமான கேள்விங்க. இதை பற்றி 11th எக்கனாமிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரி, விடையை பார்க்கலாமா? பாயிண்ட் 1, அனைத்து சிறுநிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல். பாயிண்ட் 2, இந்திய வேளாண் துறையை முன்னேற்றுதல். பாயிண்ட் 3, குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்த தன்மையை ஏற்படுத்துதல். இதில் எது சரின்னு நம்ம சொல்லணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 3 சரி, 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. அதாவது முத்ரா வங்கி என்பது பார்த்திங்கன்னா வேளாண்மை துறை சார்ந்தது கிடையாது. சரிங்களா? ஆக்சுவலாக வேளாண்மை துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் முத்ரா வங்கி இல்லை. அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ 2வது பாயிண்ட் தவறு, 1வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் சரி. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 121வது கேள்வி. HTI 1, HTI 2, HTI 3, HTI 4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் யார்? மனித மேம்பாட்டு குறியீடுன்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. யார்? இந்தியாவுடைய அமர்த்தியா சென்னும் பாகிஸ்தானுடைய மஹபூப் உல் ஹக்கும் உருவாக்குனாங்கன்னு சொல்லிடுவீங்க.
ஆனால் இங்கே பாருங்களேன் 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடு. ஸோ தப்பாக போட்டுறக்கூடாது சரிங்களா. மனித மேம்பாட்டு குறியீடுனா இந்த இந்த ஒரு வார்த்தை மட்டும் வந்திருந்ததுன்னா இதுக்கான பதில் மஹபூப் உல் ஹக். ஆனால் 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் பிஸ்வஜித் குஹா. இவரை பற்றி 11th எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்காங்க. பிஸ்வஜித் குஹா. ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா. சரியான விடையை வரிசைப்படுத்துக. அதாவது பார்த்தீங்கன்னா வானவில் புரட்சியை வச்சு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவியியல் கேள்வி. புவியியல்னு சொல்லலாம், எக்கனாமிக்ஸ்னு சொல்லிக்கலாம். பொறுத்துங்க பார்க்கலாம். தங்க புரட்சினா என்ன, சிவப்பு புரட்சினா என்ன, வட்ட புரட்சினா என்ன, வெள்ளி புரட்சினா என்ன? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா. தங்க புரட்சி என்பது பழங்கள் மற்றும் ஆப்பிள். சிவப்பு புரட்சி என்பது இறைச்சி மற்றும் தக்காளி. வட்ட புரட்சி என்பது உருளைக்கிழங்கு. வெள்ளி புரட்சி என்பது முட்டை. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வானவில் புரட்சிகள் இதை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. 123வது கேள்வி. இந்தியாவில் உள்ள நில உடைமை முறைகளில் எது நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியது? கீழே இருக்கிற முறைகளில் எது நிரந்தர சொத்துரிமை சட்டம் அதை அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்குறாங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 8ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தை படிக்கணும். அதில் கொடுத்துருப்பாங்க. நிலச்சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம். விடையை பார்க்கலாங்களா. விடை நிலச்சுவான்தார் முறை. நிலச்சுவான்தார் முறை இதிலிருந்து தான் நிரந்தர சொத்துரிமை சட்டம் அறிமுகமாச்சு. ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா. 124வது கேள்வி. மாறும் ரொக்க இருப்பு வீதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என்று முதலாக பரிந்துரைத்தவர் யார்? இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்விங்க. மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என்று முதலாக பரிந்துரைத்தவர் யார்? இதற்கான பதில் ஜேஎம் கீன்ஸ். ஜேஎம் கீன்ஸ். இது புதிய பாயிண்ட்டுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஜேஎம் கீன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. 125வது கேள்வி. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965இல் இந்திய அரசு எந்த இடத்தில் துவங்கியது? ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், அதாவது இபிஇசட்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்கும்னா 11th எக்கனாமிக்ஸ்லேயும் இருக்கும், 10th எக்கனாமிக்ஸ்லேயும் இருக்கும். எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் 1965 உருவாக்குனாங்க ஃபஸ்ட்டு. அது எங்கே உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை காண்ட்லா. நல்லா பார்த்துக்கோங்க. ஆசியாவுடைய முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் 1965இல் காண்ட்லாவில் உருவாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. நிதி ஆயோக் கூற்றின்படி ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2022 நிலையை வரிசைப்படுத்துக. இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு வந்திருக்குங்க. ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2022. இது கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. சரி, விடையை பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து தமிழ்நாடு, செகண்டில் வந்து மகாராஷ்டிரா, 3வது கர்நாடகா, 4வது குஜராத். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். பி தான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. 127வது கேள்வி. கீழ்காண்பவைகளை பொறுத்துக. இது பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் கேள்விங்க. அதாவது அந்த மரபணுவில் வந்து குறைபாடு வந்தால் அதனால் என்னென்ன நோய்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இங்கே பொறுத்து சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா. டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது 21வது ட்ரைசோமி, அதாவது 21வது குரோமோசோமில் ஒரு நகல் கூடுதலாக இருந்தால் அதை டவுன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இதை பற்றி போன 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி அப்படியே இருந்தது. ஸோ அப்போ 1க்கு 4. அடுத்தது பாருங்கள், பாட்டாவ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 13வது ட்ரைசோமி. அடுத்தது கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா XXY மேல்கள். அடுத்தது டர்னர் சிண்ட்ரோம். இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா XO பெண்கள். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயும் இல்லை. அதாவது டவுன் சிண்ட்ரோம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டால் உண்டு. இதை வச்சும் ஆன்சர் போட்டிருக்கலாம். இங்கே பாருங்களேன், ஏவுக்கு 4 இதை பற்றி தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லைங்கும் போது ஏவுக்கு 4ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஏவுக்கு 4ங்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ இதை வச்சு கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. தெரியலனா உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷனை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள்.
எது ஆன்சராக வருதோ அதை போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 128வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள செல் உறுப்புகளில் எதில் ட்ரைகார்பாக்சிக் அமில சுழற்சி நடைபெறுகிறது? அதாவது கீழே இருக்கிறது எல்லாமே செல்லுடைய உறுப்புகள். இந்த உறுப்புகளில் எதில் ட்ரைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி நடைபெறுகிறதுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவில் தான் ட்ரைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி நடைபெறுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 129வது கேள்வி, பொருத்தமான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். இது ஒரு சயின்ஸ் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க? கரிம அமிலங்கள்னா என்ன, இரு காரத்துவ அமிலங்கள் என்ன, ஒரு காரத்துவ அமிலங்கள் என்ன, கனிம அமிலங்கள் என்ன? இதில் எது சரியானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இது ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. கரிம அமிலம்னா என்ன, கனிம அமிலம்னா என்ன, இரு காரத்துவம், ஒரு காரத்துவம், மூன்று காரத்துவம், இதை பற்றிலாம் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? இங்கே கேட்கப்படுறது பொருத்தமான இணைகளை தான் கேட்டிருக்காங்க. ஸோ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 சரி. இது ஆக்சுவலாக 10ஆம் வகுப்புலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். 10ஆம் வகுப்பில் தான் இருக்குது. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 1 மற்றும் 3 சரி. இங்கே பார்த்தீங்கன்னா கரிம அமிலங்கள் என்பவை HCOOH, இதுவும் CH3COOH, இதுவும் கரிம அமிலங்கள், இயற்கையில் கிடைக்கும் அமிலங்கள். அதுக்கு அடுத்தது அதே பாருங்கள், ஒரு காரத்துவ அமிலம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HNO3 நைட்ரிக் அமிலம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரத்துவ அமிலம். இந்த ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. அடுத்தது வேறு என்ன இருக்குது? வேறு இவ்வளோ தான், சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 130வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்கும்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அணுக்கரு இயற்பியல்னு ஒரு பாடம் இருக்கும், அதில் கேட்டிருக்காங்க. கூற்று, அணுக்கரு இணைவு வினையானது மிக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் ஆகியவற்றில் மட்டுமே நடைபெறும். நல்லா பாருங்கள், அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு கிடையாது. அணுக்கரு பிளவு சாதாரணமாகவே நடக்கும். அணுக்கரு இணைவு தான் மிக அதிக வெப்பநிலை அதிக அழுத்தத்தில் நடக்கும். கூற்று கரெக்டு. அடுத்து காரணம் பாருங்கள், அணுக்கரு வினையில் ஈடுபடும் அணுக்கரு துகள்கள் இரண்டும் நேர்மின் துகள்களாக இருக்கின்றன. உயர் வெப்பநிலையில் மட்டுமே இவ்விலக்கு விசை உருவாக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். 2 அணுக்களுடைய ஈர்ப்பு விசையை நம்ம சரி பண்ணணுன்னா அதற்கு உயர் வெப்பம் கொடுக்கணும். அதனால தான் அணுக்கரு இணைவு வினை நடக்கிறது உயர் வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டு தான். இப்போ சூரியனில் நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அணுக்கரு இணைவு தான் நடக்குது. விண்மீன்கள், நட்சத்திரங்கள் எல்லாத்தில் நடக்கிறதும் அணுக்கரு இணைவு தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 131வது கேள்வி, கீழ்காண்பனவற்றில் எது வீராய்டுகள் பற்றிய தவறான கூற்றாகும்? வீராய்டுனா என்ன? வீரான்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு உயிருடைய உடம்புக்குள்ளே போய் அதில் நோயை உண்டாக்குறது தான் வீராய்டுகள், வீரியான் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதை பற்றி எது தவறான கூற்றுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள், இவை புரத உரையற்றவை. 2வது பாயிண்ட்டு, ஓரிலை RNA கொண்டவை. 3வது பாயிண்ட்டு, தொற்று நோயை உருவாக்குபவை. 4வது பாயிண்ட்டு, RNA அதிக மூலக்கூறு எடை கொண்டவை. இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டேட்மெண்ட் தான் தவறானது. அதாவது வீரியான் அப்படின்னா புரத உரை இருக்காது, அதில் ஓரிலை RNA இருக்கும், அது தொற்று நோயை உருவாக்கும். இந்த 3 பாயிண்ட் கரெக்டு, 4வது பாயிண்ட் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 132வது கேள்வி, அமிலங்களை அதன் பயன்களோடு சரியாக பொறுத்துக. அமிலம், காரம், இந்த டாபிக் முக்கியமான டாபிக்ங்க. எதுக்கு எது பயன்படுது அப்படிங்கிறத இங்கே பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? சல்பியூரிக் அமிலம் இது வாகன மின்கலங்களில் பயன்படுது. அதாவது பேட்டரி இருக்கு இல்லைங்களா, பேட்டரியில் ஊற்றுவோம்ல, அது சல்பியூரிக் அமிலம். அதற்கு அடுத்தது சிட்ரிக் அமிலம் என்பது உணவு பொருட்களை பதப்படுத்த பயன்படுது. அடுத்து கார்பானிக் அமிலம், காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் இருக்கும். நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது பொங்கி வருதுல்ல, அது காரணம் அதுக்குள்ளே இருக்கிற கார்பானிக் அமிலம். அதற்கு அடுத்து டார்டாரிக் அமிலம், இது பார்த்திங்கன்னா ரொட்டி சோடாவுடைய ஒரு பகுதி பொருள். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் ரிப்பீட்டாக வரும். அதுவும் தனியாகவே கேட்டிருக்காங்க. அதாவது காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் உள்ள அமிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்பானிக் அமிலம். இந்த பயன்களை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரிப்பீட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 133வது கேள்வி,
கேள்வி என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 133வது கேள்வியை பாருங்கள். கீழ்காண்பனவற்றை பொறுத்துக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோய்களையும் அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை பைலேரியா. இதை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா, நிணநீர் சுரப்பிகள் வீக்கமடைதல். நிணநீர் சுரப்பி இருக்கு இல்லைங்களா, அது வந்து வீக்கமடைஞ்சிரும். அடுத்து இரண்டாவது பாருங்கள், பொண்ணுக்கு வீங்கி. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா மேல் அன்னம், அதாவது நம்ம கடவாய் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அன்னம், மேலெண்ண சுரப்பியில் வீக்கம் ஏற்படுதல். அதுக்கு அடுத்தது டெங்கு. டெங்கால் என்ன பாதிப்பு? இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைந்துடும். எய்ட்ஸு. எய்ட்ஸால் என்ன பாதிப்பு? உடலில் நோய் தடை காப்பு மண்டலம் பலவீனம் அடையும். ஸோ இதான் ஆன்சர். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஸோ நல்லா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பைலேரியா இதனால் என்ன பாதிப்பு? நிணநீர் சுரப்பிகள் வீக்கம் அடைஞ்சிரும். பொண்ணுக்கு வீங்கி மேலெண்ண சுரப்பி வீக்கம் ஏற்படும். டெங்கு இரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை குறையும். எய்ட்ஸு உடலில் இருக்கிற தடை காப்பு மண்டலம் பலவீனம் அடையும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 134வது கேள்வி. கீழ்காண்பனவற்றுள் எந்த கூற்றுகள் தவறானது? எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம மெயின் சேனலில் இப்போ தான் வீடியோ போட்டோம். அதாவது ராலே ஒளிச்சிதறல்னால் என்ன, மீட்சி ஒளிச்சிதறல்னால் என்ன, டின்டால் ஒளிச்சிதறல் என்ன, கேள்வி பதிலாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். சரி பாருங்கள், ராலே ஒளிச்சிதறல் அப்படின்னா என்னங்க? சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறல் அடிக்கப்படுகின்றன. இது கரெக்டானு கேட்டால் இது கரெக்டான பாயிண்ட்டு. அதனால தான் ஊதா நிறமானது சிதறடைஞ்சிரும், சிகப்பு நிறம் சிதறல் அடையாது. அதனால் காலையில் பார்க்கும்போதும் சாயந்தரம் பார்க்கும்போதும் சூரியன் சிகப்பு நிறமாக காட்சியளிக்கும், தெரியுங்களா? அதற்கு காரணம் ராலே ஒளிச்சிதறல். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலையும் சாயந்தரமும் சூரியன் சிகப்பு நிறமாக காட்சியளிக்க காரணம் ராலே ஒளிச்சிதறல். அதற்கு அடுத்தது பாருங்கள், மீ ஒளிச்சிதறல். வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்களால் மீட்சியற்ற மோதல் ஏற்படுகிறது. மீட்சியற்ற அப்படிங்கிறது தவறு. ஸோ இந்த பாயிண்ட் தவறு. இங்கே வந்து நல்லா கவனிங்க. மீ ஒளிச்சிதறல் இதனால் என்ன நடக்குதுன்னா, மேகக்கூட்டம் இருக்கு இல்லைங்களா, மேகக்கூட்டம் வெள்ளை கலராக இருக்குல்ல, அதுக்கு காரணம் மீ ஒளிச்சிதறல். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 3வது பாயிண்ட்டு டின்டால் ஒளிச்சிதறல். இது எங்கே நடக்கும்னா கூழ்ம கரைசல் தான் நடக்கும். ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள நுண்துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறல் அடிக்கப்படுகிறது. இது கரெக்டானு கேட்டால் இது கரெக்டு, இந்த பாயிண்ட் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், ராமன் ஒளிச்சிதறல். வளிமண்டலத்தில் உள்ள வாயு மற்றும் திரவம் சூரிய ஒளியை முழுமையாக சிதறடிப்பது. இப்படி நடக்குமான்னு கேட்டால் இப்படி நடக்காது. இது வந்து தவறான பாயிண்ட், சரிங்களா? ராமன் ஒளிச்சிதறல் இதில் பார்த்தீங்கன்னா 4 விதமான புதிய அதிர்வெண் கொண்ட ஒளிகள் உருவாகும், சரிங்களா? ஸோ இங்கே வந்து இது தவறு. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் தவறு. ஸோ இங்கே ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? அடுத்து நெக்ஸ்ட் 135வது கேள்வி. சரியான இணையை தேர்வு செய்க. இங்கே இருக்கிறதுல சரியான இணையை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆக்சுவலாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து எந்த பாடம்? மராத்தியர்கள் பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. சரி, விடையை பார்க்கலாங்களா? இங்கே சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய பிரதான்னா பிரதம மந்திரி, இது கரெக்டு. சுமந்த் அப்படிங்கிற ஒரு தலைமை படை தளபதி, இவர் கிடையாது, தவறு. அடுத்தது நியாயதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி, கரெக்டு. சாரி நௌபத்துனா வெளியுறவு செயலாளர் கிடையாது, தவறு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 தான் கரெக்டு. 1ம் 3ம் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ நடந்த இந்த குரூப் 1 எக்ஸாமில் கூட மராத்தியர்கள்லேருந்து ஒரு கேள்வி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ மராத்தியர்களில் இந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் எதுக்கு தலைமையாக இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வந்துகிட்டு இருக்குது, ஸோ கவனிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 136வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது தப்புன்னு நம்ம சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஹோலியோக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கையுற்று இருப்பது, இது வந்து தவறு. கடவுள் நம்பிக்கையற்று இருப்பது தவறு. கஜிராஹோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்து கோவில், இது கரெக்டு.
தீன் இலாஹி இந்த முறையை உருவாக்கியவர் அக்பர் கரெக்டு. இக்பால் அப்படிங்கிறவர் சமூக சீர்திருத்தவாதியெல்லாம் கிடையாது. ஸோ தவறு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருக்கிறதுல தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 4 மற்றும் தவறானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 137வது கேள்வி, இந்திய வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படை கருத்துக்கள் யாவை? இந்திய வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படை கருத்துக்கள் யாவை? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 10th பாலிட்டி பகுதியிலே கொடுத்துருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? தேசிய நலன் பேணுதல் கரெக்டு, உலக அமைதியை ஈதல் கரெக்டு, காலனி ஆதிக்கம், சர்வாதிகாரம் மற்றும் நிறைவேற்றுமை இது தவறு, ஆயுத குறைப்பு கரெக்டு. அப்போ இங்கே அடிப்படை கருத்துக்கள்னால் 3 மற்றும் வராது. அப்போ 1, 2, 4 கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 138வது கேள்வி, திருக்குறள் இயற்றப்பட்ட போது ஆட்சியில் இருந்ததாக கூறப்படும் ஆட்சியாளர்கள் யார்? அதாவது திருக்குறள் இயற்றப்பட்ட பொழுது ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது களப்பிரர்கள் காலம்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் தான் திருக்குறள் இயற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா? களப்பிரர்கள் காலம். அடுத்து 139வது கேள்வி, பொறுத்துக. இங்கே முகாலய பேரரசுலேருந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. பாபர் என்ன பண்ணார், எந்த போரில் கலந்துக்கிட்டார், ஷெர்ஷா, அக்பர், இதை பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? பாபர் முதல் பானிபட் போரில் கலந்துக்கிட்டார். ஷெர்ஷா அப்படிங்கிற ஒரு சூர் மரபை சார்ந்தவர். அக்பர் 2ஆம் பானிபட் போரில் கலந்துக்கிட்டார். ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். இதெல்லாமே சிம்பிள் தான், ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 140வது கேள்வி, வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண்ணின் சிலை கிடைத்த இடம் எது? வெண்கலத்தால் ஆன நடனமாடும் பெண்ணின் சிலை. இதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம். இதுக்கு ஷார்ட்கட்டே இருக்குது. ஒரு நடனமாடும் பெண் எங்கே இருக்காங்க? ஒரு நடனமாடும் பெண் தன் முகத்தை குளத்தில் கழுவிட்டு வந்தாங்க அப்படி நம்ம ஷார்ட்கட் வச்சோம். ஸோ இருக்கிற இடம் மொகஞ்சதாரோ. பெருங்குளம் இருக்கிறதும் மொகஞ்சதாரோ, நடனமாடும் பெண் சிலை இருக்கிறதும் மொகஞ்சதாரோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 141வது கேள்வி, பின் வருவனவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு நம்ம சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. குப்தர் கால நில வகைகள் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது குரூப் 4 வந்த கேள்வி, போன குரூப் 4 கேட்ட கேள்வி. சரி, விடையை பார்க்கலாங்களா? சேத்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். ஸோ இங்கே இது தவறாக பொருத்தப்பட்டுருச்சு. பஸ்தி அப்படிங்கிறது காட்டு நிலம் கிடையாது, இது தவறு. அடுத்தது கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம் கரெக்டு. கபத சராகா என்பது இது தவறு, இங்கேயும் தவறாக பொருத்தியிருக்காங்க. ஸோ இங்கே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். சேத்துல கால் வைக்கணும், வேளாண்மை செய்யணுன்னா சேத்துல கால் வைக்கணும், வீடு கட்டணுன்னா வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டணும். இப்படி நம்ம நிறைய ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ திரும்ப அதை ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 142வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு ஆகும். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாகும். காரணம், இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டினுங்க. விடை, கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கமாகும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 143வது கேள்வி, பாலிட்டி பகுதின்னு கேட்டிருக்காங்க. எந்த உறுப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம். இப்போ ஒரு உறுப்பினர் இருக்கார், அவருக்கு ஆங்கிலமும் தெரியாது, இந்தியும் தெரியாது. அப்போ அவர் வேறு மொழியில் பேசலாமான்னு கேட்டால் அவர் தாய்மொழியில் அவர் பேசலாம். ஆனால் அதுக்கு அவைத்தலைவர் பர்மிஷன் கொடுக்கணும். எந்த விதிப்படி அவர் பர்மிஷன் கொடுப்பாருன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் உறுப்பு 120. உறுப்பு 120. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரிப்பீட்டாக வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 144வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின்படி, அதாவது எந்த உறுப்பின்படி தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது? எப்பாடா, இப்போ தான் ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
தேசிய அவசர நிலை. இதுக்கான பதில் 352 என்பது தேசிய அவசர நிலை, 356 மாநில அவசர நிலை, அதே மாதிரி 360 என்பது நிதி அவசர நிலை. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன், கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் நிறைய பேர் புக்கை பார்த்து படிச்சிருப்பீங்க. மாநில அவசர நிலை இதுவரை பார்த்தீங்கன்னா பஞ்சாப், கேரளாவில் அதிகமான முறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ கரண்ட் டேட்டா படி பார்க்கும்போது அது தவறு. மாநில அவசர நிலை நிறைய முறை அமுல்படுத்தப்பட்டுருச்சு ஒரு மாநிலத்தில். அது எந்த மாநிலம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஒரு குழு கொடுக்குறேன், அந்த மாநிலம் வடகிழக்கு மாநிலம். ஸோ இது தெரிஞ்சால் ஆன்சர் போட்டுவிடுங்க. சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 145வது கேள்வி, சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை நம்ம கண்டுபிடிக்கணும். போக்சோ சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? குழந்தைகளுக்கான உதவி மையம் என்ன? மத்திய அரசு இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்டம், கல்வி உரிமை சட்டம், இது எங்கே இருக்குது? இது எல்லாமே 9th புக்கில் இருக்குங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு. போக்சோ சட்டம் 2012, இது கரெக்டு. குழந்தைகளுக்கான உதவி மையம் 1098, இது கரெக்டு. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம், இதை 1989 கொண்டு வரல, இது தவறு. அடுத்தது கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வந்தாங்க, இது கரெக்டு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 146வது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்று எது? எது தவறுன்னு கண்டுபிடி சொல்கிறாங்க. அதாவது 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள். லோக் அதாலத் விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்டது. பாயிண்ட் 2, குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்களை குடும்ப நீதிமன்றம் கையாளுகிறது. பாயிண்ட் 3, நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும். பாயிண்ட் 4, நீதிமன்றங்கள் திட்டம் 2000 தொடங்கப்பட்டது. ஸோ இங்கே டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4வது பாயிண்ட் மட்டும்தான் தவறு, மற்ற எல்லாமே சரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆல்ரெடி இதே கேள்வியை நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். அதில் நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார் இது சரியாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஷினுக்கு சரியான விடை தெரிந்தவர்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். ஆனால் டிஎன்பிஎஸ்சியுடைய ஆன்சர் கீழே டி தவறுன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 147வது கேள்வி, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நகராட்சியின் அதிகாரமும் பொறுப்பும் இடம்பெற்றுள்ள அட்டவணை எது? 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நகராட்சியின் அதிகாரம் பொறுப்பு எந்த அட்டவணையில் வைக்கப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் 12வது அட்டவணை. 12வது அட்டவணை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பஞ்சாயத்து ராஜை பற்றி படிக்கணும், நகராட்சியை பற்றி படிக்கணும் அப்படின்னா நாம்ளே வீடியோ போட்டிருக்கோம். இந்த கண்டென்ட்டு 11th இருக்குது. நம்ம ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கோம், நம்முடைய மெயின் சேனலில் போட்டிருக்கோம். சூப்பரான வீடியோ, ஒர்த்தான வீடியோ. அதை நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஆனால் ரொம்ப சின்ன வீடியோ தான். சரிங்களா? கண்டிப்பாக அது கேள்வி வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 148வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 31A எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டு அது உறுப்பு 300A ஆக சேர்க்கப்பட்டுள்ளது? இதை பற்றி நல்லா தெரிஞ்சதான் ஆன்சர் போட முடியும். இது என்னங்கிறத அவங்க சொல்லலை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, 31A இருந்தது, அதை தூக்கி 300A வச்சிட்டாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியாது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா அது சொத்துரிமைங்க. சொத்துரிமை 31A இருந்தது, அதை தூக்கி 300A வச்சிட்டாங்க. எந்த திருத்தத்தின் மூலம் வச்சாங்க? 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதன் மூலமாக வச்சாங்க. எப்போ பண்ணியிருப்பாங்க? 1978 பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி தான் சொத்துரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 149வது கேள்வி, மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றக் கோரி தியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார்? தியாகி சங்கரலிங்கனார் இவர் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவருங்க. இவர் எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தார்னு கேட்குறாங்க. விடை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். 76 நாட்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 150வது கேள்வி,
சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். அதாவது குழுக்களை கொடுத்துருக்காங்க. சர்க்காரியா குழு எப்போ அமைக்கப்பட்டது, ராஜமன்னார் குழு, புஞ்சி குழு, வெங்கட செல்லையா குழு. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம போடாத தலைப்பே கிடையாது. இதை பற்றியும் ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1983 சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது, கரெக்டு. ராஜமன்னார் குழு 1973 கிடையாது, தவறு. புஞ்சி குழு 2007 அமைக்கப்பட்டது, கரெக்டு. வெங்கட செல்லையா குழு 2002 கிடையாது, தவறு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 கரெக்டு. 1ம் 3ம் கரெக்டு. இது எங்கே இருக்கும்னா 12லையும் இருக்கும், 10த்லேயும் இருக்கும். 10த்தில் ஃபஸ்ட்டு பாடத்தில், பாலிட்டியில் ஃபஸ்ட்டு பாடத்தில் கொடுத்துருப்பாங்க, அங்கேயும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 151வது கேள்வி. தமிழ்நாடு அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையானது தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார பாதுகாப்பு திட்டத்தை சுகாதாரத்துறையில் எந்த அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தி வருகிறது? இந்த கேள்வி இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட எக்ஸாம், எனக்கு மறந்துருச்சு. ஆக்சுவலாக குரூப் 2வா குரூப் 1 தெரியல. இதில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, எத்தனை ஆண்டு காலம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. செயல்படுத்த ஆகும் காலம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், அதே ஸ்கீமு ஆனால் எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஜப்பான் அரசின் நிதி உதவியுடன். ஜப்பான் அரசுடைய நிதி உதவியுடன் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 152வது கேள்வி. பின்வரும் கிராமங்களில் எது சிறந்த உலக சுற்றுலா கிராமமாக ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? எந்த கிராமத்தை சிறந்த உலக சுற்றுலா கிராமமாக ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பு தேர்ந்தெடுத்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் போச்சம்பள்ளி. போச்சம்பள்ளி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 153வது கேள்வி. பின்வரும் விவசாய வகைகளை தமிழ்நாட்டின் சரியான பகுதிகளுடன் பொருத்தவும். விவசாய வகைகள், அதாவது தோட்ட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, தீவிர தன்னிறைவு வேளாண்மை, இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பொருத்தணும். அதாவது கேள்வியை பாருங்களேன், கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, தீவிர தன்னிறைவு வேளாண்மை என்பது தமிழ்நாட்டுடைய சில பகுதிகள் தவிர்த்து அனைத்து பகுதிகளிலுமே பின்பற்றப்படுது. அதாவது மருந்தடித்து விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா, நிறைய உற்பத்தி பண்ணணுங்கிறதுக்காக மருந்தடிப்பாங்க, உரம் போடுவாங்க. இது எல்லா இடத்துலையுமே நடக்கும். அடுத்து தோட்ட வேளாண்மை. தோட்ட வேளாண்மை என்பது மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைச்சரிவில் நடக்கும். அடுத்து கலப்பு வேளாண்மை. கலப்பு வேளாண்மை என்பது காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்று படுகையில் நடக்கும். அதாவது கலப்பு பயிர்களை பயிரிடுவாங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது எக்கனாமிக் கொஷினுங்க. 154வது கேள்வி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநிலத்தில் ஒரு சதுர கிலோமீட்டரில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 2011 சென்சஸ் படிங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர். 555 பேர் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதுவே இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 382 பேர். நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்தியானா 382, தமிழ்நாடுனா 555 பேர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 155வது கேள்வி. தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்திற்கான ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை மற்றும் தமிழ்நாடு அரசின் பங்களிப்பு விகிதம் எவ்வளவு? அதாவது இங்கே பாருங்களேன், இதே கொஷின் பேப்பர் தான் முன்னாடி கேட்டாங்க, அந்த நாட்டுடைய நிதியுதவியோட செயல்படுத்தப்படுதுன்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம், இதற்காக ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை மற்றும் தமிழ்நாடு அரசின் பங்களிப்பு விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை 85:15. ஜப்பான் 85%, தமிழ்நாடு 15%. ஸோ இந்த கேள்வியை நம்ம அங்கே ஆன்சர் போடாமல் விட்டுட்டு வந்திருந்தோம்னா ஒருவேளை இதை பார்த்துட்டு கூட திரும்ப போய் ஆன்சர் போட்டிருக்கலாம். ஆல்ரெடியே கெஸ் பண்ணி ஏதோ ஒன்று ஆன்சராக போட்டிருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தெரியாத கேள்வியாக இருந்தால் விட்டுட்டு வாங்க, பின்னாடி ஏதாவது மாட்டுதான்னு பாருங்கள், அதை வச்சு கூட ஆன்சர் போடுங்க. ஒருவேளை மாட்டலைனாலும் நீங்கள் போய் ஆன்சர் போட்டுருங்க, சரிங்களா? ஸோ கொஷினில் ஆன்சர் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? 156வது கேள்வி. பின்வருவனவற்றில் எண்ணும் எழுத்தும் பணியின் நோக்கங்கள் யாவை? எண்ணும் எழுத்தும் திட்டம், இந்த திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு நம்ம சொல்லணும். சரி, என்னென்னு பாருங்கள். பாயிண்ட் 1, 2025க்குள்
அடிப்படை இலக்கிய மற்றும் எண்களை உறுதி செய்தல். அடுத்து 2வது பாயிண்ட், 8 வயதுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் புரிந்து கொண்டு படிக்க முடியும். 3வது பாயிண்ட், அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் தகுதியானவர்கள். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1வது பாயிண்ட் கரெக்டு, 2வது பாயிண்ட் கரெக்டு, 3வது பாயிண்ட் தவறு. என்ன தவறுனா தனியார் பள்ளி மாணவர்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது தவறு. அதாவது எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் பசங்க படிக்க முடியாமல் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எண்களையும் எழுத்தையும் சொல்லித்தரதுக்காக உருவாக்கப்பட்டது. 2025 இந்த ஸ்கீம் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. 3 ஆண்டு திட்டமாக தான் இதை தொடங்கினாங்க. ஓகே, அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட்டு 157வது கேள்வி, அன்னபூர்ணா திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் எத்தனை வயதுடையவராக இருக்க வேண்டும்? அன்னபூர்ணா திட்டத்துக்கு விண்ணப்பம் போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எத்தனை வயது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அன்னபூர்ணா திட்டம், இது என்ன திட்டம் எனக்கே தெரியாதுங்க. கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னபூர்ணா திட்டம் இது எதுக்காக? சரி, ஓகே, இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 65 வயது உடையவராக இருக்க வேண்டும். 65 வயது உடையவராக இருக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 158வது கேள்வி, பின் வருவனவற்றில் எவை தமிழ்நாட்டில் காலனித்துவ எதிர்ப்பிற்காக நடைபெற்ற போராட்டம் இல்லை? நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அறகுறையாக படிச்சுட்டு நடைபெற்ற போராட்டம் போட்டக்கூடாது. எது காலனித்துவ எதிர்ப்பிற்காக நடைபெற்ற போராட்டம் இல்லை? இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சி தமிழ்நாட்டில் தான் நடந்தது, முதல் பாளையக்காரர்கள் புரட்சியும் தமிழ்நாட்டில் நடந்தது, வேலூர் கழகம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, பெரும்புரட்சி இந்தியா முழுக்க நடந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு நடக்கலை. தமிழ்நாட்டில் நடக்கலைன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 159வது கேள்வி, மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்காக ஐநா மாநாடு எந்த ஆண்டில் நடைபெற்றது? மாற்றுத்திறனாளிகளின் உரிமைக்காக நடத்தியிருக்காங்க ஐநா மாநாடு, எந்த ஆண்டில் நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. விடை 3 மே 2008 நடந்திருக்குங்க. ஆக்சுவலாக இது கன்னட பேஸும் இல்லை, ஆனால் எப்படி கேட்டிருக்காங்கன்னு தான் தெரில. பாருங்களேன், எங்கேருந்தோ கேட்டிருக்காங்க. 2008 மே 3 நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் கொஷின் 160வது கேள்வி, கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, பொதுவாக சமூக நீதியின் நடைமுறை இலட்சியங்கள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ சமூக நீதியின் ஒரு குறிப்பிட்ட கருத்தை உணரும் முயற்சியை குறிக்கின்றன. காரணம், அத்தகைய இலட்சியங்களின்படி அவை பின்பற்றப்படும் வரலாற்று மற்றும் கலாச்சார சூழ்நிலைகளுடன் மாறுபடும். இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம். ஆனால் இந்த கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை படிச்சிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது. சரிங்களா, ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம்ப்பா. இது கொஞ்சம் ஒரு புரியாத கேள்வியாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 161வது கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு பண்ணணும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா காங்கிரஸ் மாநாடுகளை வச்சு கொடுத்துருக்காங்க. 1000 விளக்கு, பக்ருன் தியாப்ஜி, ஜிஏ நடேசன், இதை பற்றி கொடுத்துருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா. இங்கே சரியான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு அப்படிங்கிறது மக்கீஸ் தோட்டம் என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டது. கரெக்டு. அடுத்து பாருங்கள், பக்ருதீன் தியாப்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டுடைய தலைவர். எங்கே நடந்திருக்கும்? சென்னையில் நடந்திருக்கும் 3வது மாநாடு, அதில் தலைவராக இருந்தவர். ஜிஏ நடேசன், இவர் புரட்சிகர தேசியவாதி கிடையாது, தவறு. அடுத்தது ஒடிசா மலபார்லையாக இருக்குது, தவறு. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. 162வது கேள்வி, திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்கப்பா. வள்ளுவரின் வாக்குப்படி மனித குலத்திற்குரிய சிறந்த அணிகலன்கள் எது? வள்ளுவரின் வாக்குப்படி மனித குலத்திற்குரிய சிறந்த அணிகலன்கள் எது? விடை இன்சொல் பேசுதல், இனிய சொற்களை பேசுதல், அதான் சிறந்த அணிகலன்களாம். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை ரிப்பீட்டாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. 163வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? எது தவறானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், 4 இணை கொடுத்துருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா. ராபர்ட் கால்டுவெல் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம், இந்த நூலை எழுதினவர். கரெக்டு. இது எங்கே இருக்குது? இது எல்லாமே 10th புத்தகத்தில் இருக்குதுங்க.
தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒரு பாடம் இருக்கும், அங்கேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். பி சுந்தரனார் இவர் வந்து தூய தமிழ் இயக்கம் இதெல்லாம் வந்து உருவாக்கல, அவர் உருவாக்கல, தப்பு. மறைமலை அடிகள் இவர் வந்து மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் இதில் தப்பு, மாறி வந்திருக்கு. பி சுந்தரனார் தான் வந்து மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். மறைமலை அடிகள் வந்து தூய தமிழ் இயக்கத்தை உருவாக்கியிருப்பார். அடுத்து ஈவேரா பெரியார் அவர்கள் புரட்சி அப்படிங்கிறதில் தொடங்கியிருப்பாங்க. அப்போ இங்கே தவறானது தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரியானதை போட்டக்கூடாது, தவறானது தான் கேட்டிருக்காங்க. தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 சரி, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 164வது கேள்வி. அயோத்திதாச பண்டிதர் தொடங்கிய வாராந்திர பத்திரிகையின் பெயர் என்ன? அயோத்திதாச பண்டிதர் தொடங்கிய வாராந்திர பத்திரிகையின் பெயர் என்ன? இதுக்கான பதில் 1 பைசா தமிழன். இது எப்போ தொடங்கப்பட்டது? இது உங்களுக்கான கேள்வி, கமெண்டில் போட்டுருங்க பார்க்கலாம். 1 பைசா தமிழன் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இது உங்களுக்கான கேள்வி, கமெண்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 165வது கேள்வி. தவறான இணையை தேர்வு செய்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கங்களை கொடுத்துருக்காங்க, சுருக்கத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசியாக பார்த்த 3 கேள்வியுமே 10ஆம் வகுப்புலேருந்து வந்திருக்கு, ஒரே பாடத்தில் தான் வந்திருக்கு. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா WIA அப்படின்னா இந்திய பெண்கள் சங்கம், இது வந்து சரியான பொருத்தம். AIWC அப்படிங்கிறது அகில இந்திய உழைப்பாளிகள் சங்கம் கிடையாது, அகில இந்திய உழைப்பாளிகள் கூட்டம் கிடையாது, தவறு. HRE அப்படிங்கிறது இந்து மத கல்வி என்பது கிடையாது, தவறு. SILF அப்படிங்கிறது தென்னிந்திய நல உரிமை சங்கம், இது கரெக்டு. அப்போ தவறான பொருத்தத்தை தான் கேட்குறாங்க. அப்போ 2ம் 3ம் தவறு. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 2ம் 3ம் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 166வது கேள்வி. தவறான இணையை தேர்வு செய்க. தீரன் சின்னமலை அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தப்பாக கேட்குறாங்களா சரியாக கேட்குறாங்களா ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க, தப்பை தான் கேட்குறாங்க. சரி, பாயிண்ட் நம்பர் 1, தீர்த்தகிரி என்பது தீரன் சின்னமலையின் உண்மையான பெயராகும். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. பாயிண்ட் 2, இவர் வீரத்தை பாராட்டி தீரன் சின்னமலை என்று திப்பு சுல்தானால் அழைக்கப்பட்டவர். இந்த பாயிண்ட் தவறு, திப்பு சுல்தான்லாம் இந்த மாதிரி பட்டத்தை கொடுக்கல. அடுத்து 3வது பாயிண்ட்டு, திப்புவின் இறப்புக்கு பிறகு ஓடாநிலை என்ற இடத்தில் ஒரு கோட்டையை கட்டினார். இது கரெக்டு. பாயிண்ட் 4, 1805 ஜூலை 31 அன்று சிவமலையின் உச்சியில், தவறு. சின்னமலை தூக்கிலிடப்பட்டார். சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தான் தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 4 தவறு. ஸோ தவறானது மட்டும் தான் கேட்டிருக்காங்க, 2ம் 4ம் தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 167வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பத்திரிகைகள், சில சங்கங்கள், இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. இதை கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? சுதேசமித்திரன், இதை தொடங்கியவர் ஜி சுப்பிரமணியம். சென்னை மகாஜன சபை, இதனுடைய முதல் தலைவர் யாருங்க? பி ரங்கையா. அடுத்தது சென்னை திராவிட சங்கம், இதை உருவாக்கியவர் சி நடேசனார். உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 டி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? 168வது கேள்வி. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத என குறிப்பிட்ட நகரம் எது? இது வந்து 6ஆம் வகுப்பில் இருக்குதுங்க, 6ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத என குறிப்பிட்ட நகரம் காஞ்சி நகரம், காஞ்சிபுரம். அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 169வது கேள்வி. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெயர் என்ன? மாங்குளத்தில் தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்று இருக்குது, அதில் என்ன பேரை எழுதி வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. விடை நெடுஞ்செழியன், நெடுஞ்செழியன். அடுத்து நெக்ஸ்ட் 170வது கேள்வி. ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு மாதிரிகள் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளன? ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு மாதிரிகள் தற்பொழுது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளன? இதுக்கான பதில் ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் அருங்காட்சியகம் அங்கே தான் வச்சுருக்காங்க. 171வது கேள்வி. பயனில் சொல் பாராட்டுவானை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கின்றார்? பயனில் சொல் பாராட்டுவானை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கின்றார்?
பயனில்லாத சொல் அதை பேசுகிறான் பார்த்தீங்களா, அவனை மக்கள் பதடி, மக்களுள் பதர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருங்களாம். ஸோ இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு 172வது கேள்வி. 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமைக்கு உரியவர் யார்? இதுதான் கேள்வி. 10th கேட்டிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒரு பாடம் இருக்குது, அங்கேருந்து கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 1860 திருமண வயது சட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கும் காரணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 173வது கேள்வி. வேந்தருக்கு இயல்பாக இருக்க வேண்டிய 3 பண்புகளாக வள்ளுவர் குறிப்பிடுவன யாவை? வேந்தன்னா அரசன், அரசனுக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் 3 அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அது என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? அச்சமின்மை, கொடை, அறிவு, உள்ளத்தின் ஊக்கம், இதெல்லாமே இருக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறாருங்களாம். பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 174வது கேள்வி. மதிபெற்ற மைனர் இந்த நாவலின் ஆசிரியர் யார்? மதிபெற்ற மைனர் இந்த நாவலின் ஆசிரியர் யார்? இவர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போட்டிங்களா? லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேக் பண்ணியிருக்கோம். அதுவும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய வீடியோ, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காகவாவது அப்படியே லைக்கை போட்டு விடலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டு இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மதிபெற்ற மைனர் இந்த நாவலின் ஆசிரியர் ராமாமிர்தம். ராமாமிர்தம். அடுத்து 175வது கேள்வி. திருக்குறளை திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர் யார்? திருக்குறளை திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர் யார்? இதற்கான பதில் நச்சினார்க்கினியர் தான் சொல்லியிருக்காருங்க. நச்சினார்க்கினியர். அடுத்தது கணக்கு கேள்வியா? கணக்கு கேள்வி வேண்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 175 கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே வர்றதெல்லாமே கணக்கு கேள்வி தான். ஸோ அதனால் நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.